வணக்கம். கிறிஸ்தவ மதம்னு சொன்னாலே நமக்கு 3 முக்கிய பிரிவுகள் ஞாபகத்துக்கு வரும். ஆர்த்தடாக்ஸ், கத்தோலிக்கம், அப்புறம் புராட்டஸ்டன்ட். நம்ம எல்லாருமே இதை கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இதுக்குள்ள இருக்கிற உண்மையான வித்தியாசம் என்ன? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். பாருங்க, ஒரே நம்பிக்கைதான். ஆனா 3 வேற வேற மரபுகள். இது எப்படி சாத்தியம்? இவங்களுக்குள்ள இருக்கிற உண்மையான வேறுபாடு தான் என்ன? வாங்க இந்த கேள்விக்கான பதில நாம ஒன்னா சேர்ந்து தேடலாம். இந்த வேறுபாடுகளை புரிஞ்சுக்கணும்னா நாம முதல்ல டைம் மெஷின்ல ஏறி கொஞ்சம் பின்னாடி போகணும். ஆரம்பத்துல கிறிஸ்தவம் ஒரே சபையா தான் இருந்துச்சு. ஆனா கிபி 1054ல ஒரு பெரிய பிளவு, அதான் தி கிரேட் ஸ்கிசம்னு சொல்லுவாங்க. இதுல தான் கிழக்கு ஆர்த்தடாக்ஸ், ரோமன் கத்தோலிக்கம்னு ரெண்டா பிரிஞ்சது. கதை இதோட முடியல. அதுக்கப்புறம் ஒரு 500 வருஷம் கழிச்சு 1517ல மார்ட்டின் லூதர்னு ஒருத்தர் கொண்டு வந்த சீர்திருத்தத்தால புரொட்டஸ்டன்ட் அப்படிங்கிற 3வது பெரிய கிளையும் உருவாச்சு. சரி, வரலாறு ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த பிரிவுகளுக்குள்ள முதல் முக்கியமான வேறுபாடே அவங்களோட தலைமை, அவங்களோட அதிகாரம். இதுல இருந்து தான் ஆரம்பிக்குது. யாருக்கு அதிக பவர், யார் சொல்றது ஃபைனல், பைபிளை எப்படி பார்க்கறாங்க, வாங்க இதை ஒவ்வொன்னா பார்க்கலாம். இங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. ஒவ்வொரு பிரிவும் அவங்களோட பாரம்பரியத்தை ஒவ்வொருத்தர் கூட கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. உதாரணமா, ஆர்த்தடாக்ஸ் சபை புனித அந்திரேயாவை ஒரு முக்கிய நபரா பாக்குது. கத்தோலிக்க சபை புனித பேதுரு தான் முதல் போப்புன்னு அவர் மேல கவனம் செலுத்துது. ஆனா புராட்டஸ்டன்ட் பிரிவு பாத்தீங்கன்னா பல 100 வருஷங்கள் கழிச்சு வந்த மார்ட்டின் லூதரோட சீர்திருத்தத்திலிருந்து தான் அவங்களோட அடையாளத்தையே தொடங்குது. இப்போ நான் சொல்ல போற விஷயம் உங்களை கண்டிப்பா ஆச்சரியப்படுத்தும். எல்லா கிறிஸ்தவர்களும் ஒரே பைபிளை ஃபாலோ பண்றதில்ல. ஆமாங்க, ஆர்த்தடாக்ஸ் பைபிள்ல மொத்தம் 76 புத்தகங்கள், கத்தோலிக்க பைபிள்ல 73. ஆனா புராட்டஸ்டன்ட் பைபிள்ல வெறும் 66 தான். ஏன் இவ்ளோ வித்தியாசம்னு கேக்குறீங்களா? பழைய ஏற்பாட்டுல எந்தெந்த புத்தகங்களை எல்லாம் சேர்க்கணுங்கிறதுல வரலாற்று ரீதியா இவங்களுக்குள்ள நிறைய கருத்து வேறுபாடு இருந்துச்சு. அதோட விளைவுதான் இது. மரணத்துக்கு அப்புறம் வாழ்க்கை எப்படி இருக்கும், இது எல்லாருக்குமே இருக்கிற ஒரு கேள்வி. இந்த விஷயத்திலயும் இவங்களுக்குள்ள ஒரு முக்கியமான வேறுபாடு இருக்கு. ஆர்த்தடாக்ஸ், புராட்டஸ்டன்ட் 2 பிரிவுகளுமே ஸ்வர்க்கம், நரகம்னு 2 இடங்கள் மட்டும்தான் இருக்குன்னு நம்புறாங்க. ஆனா கத்தோலிக்கர்கள் மட்டும் இது 2ஐயும் தாண்டி உத்தரிக்கும் ஸ்தலம்னு ஒன்னு இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது ஸ்வர்க்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு தற்காலிக சுத்திகரிப்பு இடம், அதுதான் பர்கட்டோலி. சரி, தத்துவங்கள், கொள்கைகள் இதெல்லாம் போதும். இப்ப நாம நேரடியா அவங்களோட சர்ச்குள்ளேயே போறதா கற்பனை பண்ணிப்போம். உள்ள போனதும் நம்ம கண்ணுக்கும் காதுக்கும் என்ன வித்தியாசம் தெரியும்? அவங்களோட கட்டிடக்கலை, அந்த அலங்காரம், அங்க கேக்குற இசை, இதெல்லாம் எப்படி வேற மாதிரி இருக்குன்னு பார்க்கலாமா? நீங்க ஒரு ஊருக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. அங்க ஒரு தேவாலயத்தை பார்த்த உடனேயே அது எந்த பிரிவுன்னு ஓரளவு கண்டுபிடிக்க ஒரு சின்ன டிப் சொல்றேன். ஆர்த்தடாக்ஸ், கத்தோலிக்க தேவாலயங்கள்லாம் பாத்தீங்கன்னா பூமியில இருக்கிற ஸ்வர்க்கம் மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமா நிறைய வேலைப்பாடுகளோட இருக்கும். ஆனா புராட்டஸ்டன்ட் தேவாலயங்கள் அப்படி இல்ல. அவங்களுக்கு பிரசங்கம் தான் முக்கியம். அதனால எந்த ஆடம்பரமும் இல்லாம ரொம்ப எளிமையா இருக்கும். வெளியில மட்டும் இல்ல, சர்ச்சுக்கு உள்ளேயும் இதே வித்தியாசம் தொடரும். ஆர்த்தடாக்ஸ், கத்தாலிக் சர்ச்சுக்குள்ள போனீங்கன்னா சுத்தி பார்க்குற இடமெல்லாம் கண்ணை பறிக்கிற ஓவியங்கள், சிலைகள், வண்ணங்கள்னு நம்மள அறியாம ஒரு பக்தி உணர்வு வரும். ஆனா புராட்டஸ்டன்ட் சர்ச்சுக்குள்ள போனா ரொம்ப அமைதியா, சிம்பிளா இருக்கும். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத அலங்காரம்லாம் இறைவார்த்தையை கேட்கறதுலேருந்து கவனத்தை சிதறடிக்கும். இப்ப நாம இசைய கேட்போம். வழிபாட்டுல இசைக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு இல்லையா? இங்கேயும் 3 பேருக்கும் 3 ஸ்டைல். ஆர்த்தடாக்ஸ் சபைகள்ல போனீங்கன்னா எந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இருக்காது. ரொம்ப பழமையான பாடல்களை வெறும் குரல்ல பாடுவாங்க. கத்தோலிக்க சபைகள்ல அந்த பெரிய ஆர்கன் வாத்தியத்தோட கிளாசிக்கல் மியூசிக் ரொம்ப கம்பீரமா இருக்கும். ஆனா புரொட்டஸ்டன்ட் சபைகள்ல நாம இப்போ கேக்குற மாதிரி கிட்டார், ட்ரம்ஸ் எல்லாம் வச்சு ஒரு மாடர்ன் பாப் பாட்டு மாதிரி இருக்கும். சரி, பெரிய பெரிய கொள்கைகள், கட்டடங்கள் பத்தி பேசிட்டோம். இப்ப கொஞ்சம் ஒரு சாதாரண விசுவாசியோட அன்றாட வாழ்க்கைக்கு வருவோம். அவங்களோட டெய்லி லைஃப்ல இந்த நம்பிக்கைகள் எப்படி வெளிப்படுது, அவங்களோட சடங்குகள், பழக்க வழக்கங்கள் எப்படியெல்லாம் வேறுபடுது, அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். அருட்சாதனங்கள், அதாவது சாக்ரமெண்ட்ஸ், இதுல தான் ஒரு பெரிய வித்தியாசமே இருக்கு. ஆர்த்தடாக்ஸ், கத்தோலிக்க சபைகள்ல திருமணம், பாவ அறிக்கைன்னு மொத்தம் 7 அருட்சாதனங்களை ஏத்துக்கிறாங்க. ஆனா புரொட்டஸ்டன்ட் பிரிவினர் என்ன சொல்றாங்கன்னா, பைபிள்ல இயேசுவே நேரடியா செய்ய சொன்ன 2 விஷயங்கள் தான் அருட்சாதனம். அது ஞானஸ்நானம், இன்னொன்னு நற்கருணை. அதனால அவங்களுக்கு 2 தான். நாம தப்பு செஞ்சா எப்படி மன்னிப்பு கேட்போம்? இங்கே ஒரு வித்தியாசம் இருக்கு. நீங்க ஒரு ஆர்த்தடாக்ஸ் அல்லது கத்தோலிக்கரா இருந்தா நீங்க உங்க பாவங்களை ஒரு பாதிரியார்கிட்ட சொல்லி அவர் மூலமா மன்னிப்பு பெறுவீங்க. ஆனா நீங்க ஒரு புரொட்டஸ்டண்டா இருந்தா அங்க பாதிரியாருக்கு வேலையே இல்ல. நீங்களே நேரடியா கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணி மன்னிப்பு கேட்டுக்கலாம்.
ஜெபம் பண்ணும்போது சில பேர் கையில ஏதாவது வச்சுக்குவாங்க இல்லையா, அதுல கூட வித்தியாசம் இருக்கு. ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்தவர்கள் ஜெபங்களை கவுண்ட் பண்றதுக்கு ஒரு மாதிரி கயிறு பயன்படுத்துவாங்க. அதுக்கு பேரு பிரேயர் ரோப். கத்தோலிக்கர்கள் ஜெபமாலை பயன்படுத்துறத நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். ஆனா புரொட்டஸ்டன்ட்கள் பெரும்பாலும் இந்த மாதிரி எந்த பொருளும் கையில வச்சுக்க மாட்டாங்க. மனசுல இருந்து வர்ற ஜெபம் தான் முக்கியம்னு நினைப்பாங்க. சரி, இவ்ளோ நேரம் நாம அவங்களோட நம்பிக்கைகள், பழக்க வழக்கங்கள் பத்தி பார்த்தோம். இப்போ கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி இன்னைக்கு உலக அளவுல இவங்களோட நிலைமை என்னன்னு பார்க்கலாம். எந்த பிரிவுல அதிக மக்கள் இருக்காங்க, எந்தெந்த நாடுகள்ல இவங்க அதிகமா இருக்காங்க? நம்பர்ஸ் படி பார்த்தோம்னா உலகத்திலே அதிகமா இருக்கிறது கத்தோலிக்கர்கள் தான், கிட்டத்தட்ட 130 கோடி பேர். அவங்களுக்கு அடுத்த இடத்துல புரொட்டஸ்டன்ட்கள் இருக்காங்க, சுமார் 92 கோடி பேர். மூணாவது இடத்துல 26 கோடி பேரோட ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. இந்த 3 பிரிவுகளுக்கும் உலகத்துல ஒவ்வொரு கோட்டை இருக்குன்னு சொல்லலாம். ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்தவத்தோட கோட்டை ரஷ்யா, கத்தோலிக்கத்தோட கோட்டை பிரேசில், புராட்டஸ்டன்ட் பிரிவோட கோட்டை அமெரிக்கா. இது ஏதோ தற்செயலா நடந்ததில்ல. அந்தந்த நாடோட வரலாறு, அங்க நடந்த காலனி ஆதிக்கம், இது எல்லாத்தோடையும் இதுக்கு நேரடி தொடர்பு இருக்கு. அப்போ சுருக்கமா சொல்லணும்னா என்ன, இந்த 3 பிரிவுகளும் ஒரே மரத்தோட வெவ்வேறு கிளைகள் மாதிரி. அவங்களோட வரலாறு, கலாச்சாரம், பைபிள் அவங்க புரிஞ்சுகிட்ட விதம், இதெல்லாம் தான் இந்த வேறுபாடுகளை உருவாக்கியிருக்கு. பாதை வேறையா இருக்கலாம், ஆனா நம்பிக்கை ஒண்ணுதான். ஓகே, இந்த 3 பிரிவுகளுக்கும் இடையிலான முக்கிய வித்தியாசங்கள் உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த பழமையான பாரம்பரியங்களும் இன்னைக்கு வர நவீன மாற்றங்களும் ஒன்னோடொன்னு மோதும்போது அது இன்னைக்கும் மக்களோட நம்பிக்கையை எப்படி மாத்தி அமைக்குது? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?